யாருக்கும் சொல்ல முடியாத வலி. சில வலி இருக்கே, அதை நம்ம யாரிடமே சொல்ல முடியாது. சொல்லணும்னு தோணும், ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாது. அந்த வலி வார்த்தையாக வர முடியாத அளவுக்கு நம்ம மனசில் இன்னும் ஆழமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே யாருக்கும் நம்மளோட மனசு புரியவே புரியாது. அதனால தான் நாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நிறையா உடஞ்சி இருக்கிறோம். நாம் ஃபைன் தானே எல்லாத்துட்டையும் சொல்கிறோம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொன்னோம். ஏன்னா யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லை. நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் அதிகமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பெயின் டீப்பாக இருக்குது. இது பலவீனம் இல்லை, உங்கள் மனசு நல்ல ஆழமாக இருக்குன்னு இதுக்காண்டி ஒரு ப்ரூஃப். ஆனால் இந்த வலியை உள்ளேயே ரொம்ப நாளாக அடைச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் திங்கிங் வரும். அதாவது ரொம்ப டீப்பாக இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம மேலேயே ஒரு டவுட் வரும், செல்ஃப் டவுட் வரும். நான் எதுவும் தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். வலி ப்ராப்ளம் இல்லைங்க, மனசில் இருக்கிற பெயின் ப்ராப்ளம் இல்லை. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு என்ன மாதிரியான மனசில் வலி இருக்குது, அது யாரால் வந்துச்சு, அது உண்மையா இல்லை நம்மளோட மைண்டு இந்த வலியை கிரியேட் பண்ணதா அப்படின்னு இந்த கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேளுங்க. அட்லீஸ்ட் எழுதி பாருங்கள். அதுலேயே மேக்ஸிமம் கிளாரிட்டி வரும். எல்லாத்தையும் யாரிடமும் சொல்லணும்னு இல்லை, ஆனால் கண்டிப்பாக மனசில் இருக்க வலியை ரிலீஸ் பண்ணணும். எழுதணும், ப்ரேயர் பண்ணலாம், காமாக உங்ககிட்டயே நீங்களே பேசிக்கலாம். அதை உள்ளேயே வச்சு லாக் பண்ணாதீங்க. வலி வெளியே வந்தால்தான் உங்களுக்கு மனசில் இருக்கிற பெயின் குறையும். எல்லாரிடமும் ஓப்பனாக பேச வேண்டாம், ஆனால் ஒருத்தர் போதும். உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஒருத்தர் போதும். அதாவது நீ இப்படி தான், நீ ஏதாவது யோசிச்சுட்டே இருப்ப, நீ எதுக்குறதான்னு ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்ப, ஏதாவது நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க மாதிரி இல்லாமல் நம்மளை மனசை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் போதும். அதாவது ஜட்ஜ் பண்ணாத ஒருத்தர் போதும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடும். யாருக்கும் சொல்ல முடியாத வலி இருக்குன்னா அது உங்கள் பலவீனம் இல்லை, அதுதான் உங்களோட ஆழமான மனசு. அதை நினச்சிட்டங்க. இந்த வலி உங்களை உடைக்க வரலை, உங்களை உருவாக்கத்தான் வந்திருக்கு. ஒரு நாள் இந்த வலி ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பெயினை நினச்சி கண்டிப்பாக சிரிப்பீங்க. எல்லாமே உங்களோட வாழ்க்கையை உருவாக்கத்தான் வந்திருக்கு. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்னா என்னோட கீர்த்தி ரியல் டாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.